Friends, day started with this and first day in Pusarapatti Oorpandigi village festival. இந்த மூளை அடிக்கிற சவுண்டுக்கு யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக சாமி வந்துட்டு இந்த மாதிரி ஆடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஏதாவது அருள் சொல்கிறதா எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கோயில்கிட்ட வந்திருக்கோம். இந்த கோயில்கிட்ட வந்து இந்த ஆடை ஆக்சுவலி சாமி கொடுக்குறதா வேண்டின்னு இருந்தோம். ஸோ பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு படிச்சுட்டு அது ஆயிட்டு மேலே நாங்கள் அந்த ஆடை சாமிக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பிரியாணி தான். ஸோ பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாத ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஃபேமிலியோடு உக்காந்து நிம்மதியாக சாப்பிட்டோம். பட் ஆனால் எனக்கு பர்சனலாக மட்டன் பிடிக்காததுனால நான் சாப்பிடல. எனக்கு சீரியஸாக அதை ஏன்னா நம்ம வலுத்து அது இது பண்ணும்போது அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லை. ஸோ அதனால் ப்ளஸ் சின்ன வயசுலேருந்தே எனக்கு மட்டனும் பிடிக்காததுனால நான் மட்டனும் சாப்பிடல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊர்வலமாக இந்த மாதிரி வெல்கமாவெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் ஸ்டார்டிங்கு. ஸோ எவ்ரி ஒன் ஸ்டார்டட் ஃப்ரம் எவ்ரி ஹவுசஸ் எல்லாருமே வெல்கமாவை எடுத்துகிட்டு ஊர்வலம் மாதிரி அங்கிட்டில் அவங்க ஃபுல் வீட்டிலேருந்து வரும். ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம். இதுதான் மெயின் ரோட். ஸோ இங்கிட்டிலேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஊருக்கு கடிகூரின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் ஊர்வலமாக நடந்து போவோம் எல்லாம் எடுத்துகிட்டு. ஏன்னா அந்த ஊரும் பூசாரிப்பட்டி எங்கள் ஊருமே ஜாயிண்ட் ஆகிறது தான் ஒரு மெயினான ஃபெஸ்டிவலாக இருக்கும் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக்காகவும் இருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போல்லாம் காரில் ட்ராவல் பண்ணாலும் டிராஃபிக் ஜாஸ்தி. ஸோ எப்படின்னா கொஞ்சம் நேரம் நடக்கிறாங்க அண்ட் நிறைய நேரம் ஆடுறாங்க. இப்படி தான் நாங்கள் 2 ஹவர்ஸாக கடந்து போனோம். ஆடினே இருப்போம்னு சொல்லிட்டு ஆடினே இருந்தாங்க. ஸோ 1 minute வாக் அண்ட் 10 minutes டான்ஸ் இப்படி தான் போயிருந்துச்சு. ஆனால் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் 7 years ஆஃப்டர்வர்ட்ஸ் வர்றதுனால இந்த ஊர் பண்டிகை பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா 7 years கழிச்சு பண்ணுறது ப்ளஸ் 7 வில்லேஜஸ் சேர்ந்துமே பண்ணுறது, நியர்பை வில்லேஜஸ். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அண்ட் எல்லாருமே பார்த்தா செம்ம வைப் பண்ணின்னு இருப்பாங்க டான்ஸ் ஆடின்னு. ஃபேமிலிஸோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் சேம் ரொட்டீனாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நடக்கிறது, அப்புறமா மறுபடியும் டான்ஸ், இப்படியே தான் போயின்னு இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மயிலாட்டமும் சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஆடினாங்க. இங்கே கொஞ்சம் தான் அட்டாச் பண்ணிக்கிறேன், இன்னும் நிறைய நேரம் ஆக்சுவலி ஆடினாங்க. அது ஆடின அந்த பீட் சவுண்டுக்கு நிறைய பேர் வைப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ சீரியஸாக சொன்னோன்னா 3 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருந்து பட் இது ஊர்வலமாக நடந்து டான்ஸ் பண்ணினே வந்ததுனால காலில் ரொம்ப வலி எடுத்துச்சுன்ட்டு நாங்கள் சைடாக போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறமா இங்கே தான் மெயின் கோயில். இங்கே அந்த கரகம்னு சொல்கிறாங்க, அந்த கரகம் தான் மெயின் இந்த ஃபெஸ்டிவலுக்கு. இதோ அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் கரகம். அது வந்து இங்கே வந்துட்டு நம்ம பெங்களூரில் கரகம்னா பெருசாக வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அந்த சில்வரில் அங்கே சாமி இருக்கும், சாமி ஃபேஸ் இருக்கும். ஸோ அது வந்து பூ போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து பூசாரிப்பட்டியோட கரகம். அந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு கடிகூரியோட கரகம். இது ரெண்டும் சேர்ந்து தான் மெயின் ஈவெண்ட்டு. அண்ட் அந்த சாமி வந்துட்டு அப்ரூவல் ஆச்சுன்னா மட்டும்தான் ஃபார்வர்டு போயிட்டு அவங்க வந்து 2 சாமியும் ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு இது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஒருத்தர் மேலே சாமி வந்துட்டு அங்கே வந்து ஆடு வெட்டணும். அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணல. ஸோ அது ஆடு வெட்டிட்டு மேலே தான் சாமி வந்து ஒன்றா இதாகும். அதுதான் மெயினோட இந்த ஈவெண்ட்டோட இது. நீங்களே பாருங்கள். இப்போது இந்த சாமி வந்துட்டு அந்த சாமி நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ அது வந்து ஜாயின் ஆகும்போது மக்கள் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டோட அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நிஜமாகவே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு இந்த மூமெண்டெல்லாம் நேரில் பார்க்கும்போது. இது தான் மெயினான இந்த ஃபெஸ்டிவலோட ஈவெண்ட்டு. அண்ட் இந்த கரகம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே ஒரு கோயில் இருக்குது, முருகர் கோயில் மலை மேலே. அந்த கொகியில் வந்துட்டு அந்த
இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்களா 7 இயர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் எடுப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு மேலே ஆக்சுவலி இன்னொரு கோயில் இருக்குது. இது உள்ளே போகணும். சின்ன வயசில் வந்தது. இந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சலில் சாமி அந்த கருவை வச்சு ஃபஸ்ட்டு ஆடுவாங்க. அதுக்கு மேலே சின்ன பசங்க அதில் உக்காந்து ஆடினா நல்லதுன்ட்டு ஆடுவாங்க. ஸோ இங்கே வந்து கோயில் இது அம்மன் கோயில் தான். ஏலூர் வில்லேஜ்லாமே ஏலூர் சாமியும் அம்மன் சாமியாக தான் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால என்னால் சாமியை கேப்சர் பண்ண முடியல. பட் இது தான். அப்புறமா பூஜை எல்லாம் நடந்துட்டு மேலே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்தா சன்செட்டே ஆகிடுச்சு. 6:30 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 7 o'clock ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. பட் நாங்கள் 8 o'clock தான் ரீச் ஆனோம். 8 o'clockலேருந்து இதுதான் ஒரு வைப்பாக இருந்துச்சு. நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி செகண்ட் டே தேர்ட் டே வீடியோவும் போடுறேன். கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவீங்க. உனக்காண்டி குத்துறேன், பார்த்துட்டு போ. நல்லா குத்து குத்தவா. Shut the music. Hey body body body, like banana city. Hey body 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 body, like banana city. Dance body body body, like goose baby.
நான் காவலுக்கு மட்டுமில்லடி நான் கட்டிருக்கும் கட்டிக்காரண்டி நான் சுடக்கடிக்க சொல்லித்தாரண்டி என்கிட்ட வாடி மூலம் மல்லியப்பூ என்ன முத்த கண்ணால் பார்க்குறதே முத்த கண்ணு மல்லியப்பூ என்ன முத்த சொல்லி கேட்குறதே